friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்பியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த ஸ்வீட்டை நாம இன்னைக்கு செய்ய போறோம். இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுன்னு ஜூஸியா இருக்கும். திருவிழா டைம்ல எல்லா கடைகளிலுமே இந்த ஸ்வீட் கிடைக்கும். பொதுவா கிராமப்புறங்கள்ல அடிக்கடி இந்த ஸ்வீட் செய்வாங்க. குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச மடக்கு காஜா செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மடக்கு காஜா செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் இதை ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெயோடு சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா நெய்யை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணி செய்யலாம். பாதி அளவுக்கு கோதுமை மாவு, பாதி அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணி கூட செய்யலாம். மாவை நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இதை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக சப்பாத்தி பூரி செய்யறதுக்கு எந்த அளவுக்கு டைம் எடுக்குமோ அந்த நேரம் இருந்தாலே போதும். இந்த ஸ்வீட்டை நம்ம ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாமல் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாத கன்சிஸ்டன்சியில் ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மிக்சரை 10 நிமிஷம் போல் அப்படியே ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே ஸ்வீட் செய்யறதுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு கோதுமை மாவை நீங்கள் எந்த கப்பில் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் சர்க்கரையும் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஆட் பண்ண சர்க்கரையெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சி பாகுபதம் வர வரைக்கும் இதை வெயிட் பண்ணலாம். நம்ம செய்கிற இந்த சிரப் 1 கம்பி பதம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். சுகர் சிரப்பு 2 நிமிஷம் போல் நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு பாகுபதத்தை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 கம்பி பதத்துக்கு சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது கூட 2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செஞ்சுருக்க இந்த சுகர் சிரப்பை திரும்பவும் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இது கூடவே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக ஏலக்காய் பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் சிரப் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். அடுத்தது ஸ்வீட்டை நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மாவை ஒரு டைம் நம்ம நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஸ்வீட் நல்லா சாஃப்டான கன்சிஸ்டன்சியில் வரும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக இப்போ எடுத்துருக்கிறேன். இதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டையில் லைட்டாக மாவை தூவி விட்டுட்டு இதை நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டுமே மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டும் போது ரொம்ப திக்கான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் ரொம்ப தின்னான கன்சிஸ்டன்சியில் இல்லாமல் ஒரு மீடியமான சைஸில் இருக்கிற மாதிரி நம்ம திரட்டி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கப்புறம் ஸ்வீட் உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை சின்ன சின்னதாக தான் பண்ண போகிறேன். அதனால் இந்த டம்ளரை யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஷேப் பண்ணி கட் பண்ணதுக்கப்புறம் சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா மாவெல்லாம் நம்ம தனியாக எடுத்துகிட்டு அடுத்த ரவுண்டுக்கு இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு ஃபோக்கை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஷேப்பில் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது பூரி மாதிரி உப்பி வராமல் இருக்கணுன்றக்காக இந்த மாதிரி குத்தி விடுறோம். 4லேருந்து 5 இடத்துல குத்தி விட்டிங்கனாலே போதும். அடுத்தது இந்த ஷேப்பில் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நான் எண்ணெய் தான் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நெய்யை கூட அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது இதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மாவு அப்ளை பண்ணுறனால நம்ம ஸ்வீட்டை மடக்கி செய்யும்போது அதோட லேஸ் நல்லா நம்மளுக்கு தெரியும். அதனால் மாவையும் எண்ணெயும் அப்ளை பண்ணுறோம். நம்ம மாவை தூவினதுக்கப்புறம் அந்த ஷேப்பில் எல்லா பாகத்துலேயும் படுற மாதிரி அதை ஒரு டைம் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க ஷேப்பை இந்த மாதிரி 2ஆக மடித்து விட்டுக்கலாம். நம்ம மடிக்கும்போது எட்ஜஸ் ஈவனாக இல்லாத மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி 2ஆக மடித்ததுக்கப்புறம் திரும்பவும் அதே ப்ராசஸ் தான். அதாவது இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம மடிக்கும்போது என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணணுமோ அதே ப்ராசஸ் தான். ஃபஸ்ட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே திரும்பவும் நம்ம மாவை தூவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா தடவினதுக்கப்புறம் திரும்பவும் அதை நம்ம ஒரு டைம் மடித்து விட்டுக்கலாம். செகண்ட் டைம் இதை நம்ம மடிக்கும்போது அதோட எட்ஜஸ் ஈவனாக இல்லாத மாதிரி மடிச்சுக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா பப்ஸ் மாதிரி விரிஞ்சு வரும். மாவை 2 டைம் இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் அதோட ஓரங்களை நல்லா டைட்டாக அமுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது பிரிஞ்சு வராது. இந்த மாதிரி லேயர்ஸ் நல்லா தெரிகிற மாதிரி மாவை உருட்டி எடுத்துக்கோங்க.
ஒரே மாதிரி சைஸில் ஒரே மாதிரி ஷேப்பில் நம்மக்கிட்ட இருக்கிற மாவெல்லாம் உருட்டி எடுத்தாச்சு. அடுத்தது இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எண்ணெயில் பூரி எப்படி பொரிச்சு எடுப்போமோ அதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். மாவோட 2 சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அதிகபட்சம் 2லேருந்து 3 நிமிஷம் இது எண்ணெயில் ஃப்ரை ஆனாலே போதும். எண்ணெயில் இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு டைம் தனித்தனியாக அதை பிரித்து விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். மொத்தமாக 3 நிமிஷம் ஆயிடுச்சு. மாவோட 2 சைடுமே கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு மேலே இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணோன்னா மாவு கருக ஆரம்பிச்சிடும். மாவு இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு சூடாக இருக்கும்போதே டைரெக்டாக நம்ம இதை சிரப்பில் ஆட் பண்ணிடணும். இதை நம்ம சிரப்பில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிரப் லைட்டாக சூடாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாவு நல்லாவே ஊறும். 15 நிமிஷம் போல் இது அப்படியே சிரப்லேயே நல்லா ஊறணும். இதே மெத்தடில் நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு சிரப்பில் போட்டு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவும் கிறிஸ்பியான ஜூஸியான மடக்கு காஜா ரெடி. எவ்வளோ சாப்பிட்டாலும் திகட்டாத இந்த ஸ்வீட்டை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, கோதுமை மாவை யூஸ் பண்ணி ரொம்பவுமே ஜூஸியான ஸ்வீட்டை ரொம்ப ஈஸியாக செஞ்சிட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்டியான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.